ஆண்டவரும் அருமை ரட்சகரமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த காரணத்தில் மறுபடியும் உங்களை இன்னொரு எபிசோடையாக இயேசுவோடு பேசும் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷமாக இருக்கிறேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து பாதுகாத்து இதுவரைக்கும் நம்மை நடத்தி கொண்டு இருக்கிறார். அதனால் உலகத்தில் பல தீமையான காரியங்களை நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம். எங்கே பார்த்தாலும் நாசங்கள், சடிதில் அழிவுங்க, விபத்து, ஆபத்து, இரத்த காயங்கள், தேசத்திற்கு தேசங்கள், யுத்தங்கள், தேசத்திற்கு தேசமாய் தவறான முடிவுங்க, இதெல்லாம் ஆண்டவருடைய இயேசு கிறிஸ்துடைய இரண்டாம் வருகைக்கு அடையாளப்பட்டதான ஒரு காரியமாக இருக்கிறது. ஆகினால தொடர்ந்து கிரேஸ் தொலைக்காட்சியில் அநேக நிகழ்ச்சிகள், அருமையான நம்முடைய கிரேஸ் தொலைக்காட்சியின் நிறுவனர் ஐயா அவங்க இந்த இப்படிப்பட்ட இரண்டாம் வருகை குறித்து, இயேசு கிறிஸ்துடைய வருகை சீக்கிரமாக இருக்கும்னு சொல்லி உலகத்தில் நடந்து கொண்டிருக்கிற பல சம்பவங்களை குறித்து அநேக காரியங்களை நீங்கள் ஒவ்வொரு நாளும் நீங்கள் பார்த்து அதை மற்றவங்களுக்கு நீங்கள் அனுப்புகிறீங்க. அதில் மாதிரி நாங்கள் சந்தோஷப்படுறோம். உங்களுக்காக நாங்கள் தொடர்ந்து ஜெபிக்கிறோம். இப்படிப்பட்ட நிகழ்ச்சிகளை நீங்கள் மற்றவங்களுக்கு நீங்கள் பகிர்ந்து கொள்வீர்களானால் இன்றைக்கு காலகட்டத்தில் தேசம் உலகம் போய்கொண்டு இருக்கிற இந்த படுகிற சூழ்நிலையில் அநேகர் மனம் திரும்பி தேவ சமூகத்தில் வருவதற்கு அது ஏதுவாயிருக்கும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஒரு குறிப்பிட்ட வசனத்தை அந்த காரணத்தில் உங்களுக்கு முன்பதாக காண்பித்து ஜெபிக்கணும்னு சொல்லி யோசிக்கிறேன். ஏசாயாவின் தீர்க்கதரிசன புத்தகம் 61ஆம் அதிகாரம் 7வது வசனத்துக்கு நீங்கள் திருப்பிக் கொள்வீர்களானால் கர்த்தர் உங்களை தொடர்ந்து ஆசீர்வதித்து இந்த வசனத்தினூட நம்ம பாதுகாத்து நடத்துகிற தேவனாக இருக்குது. புக் ஆஃப் ஐசையா சாப்டர் 61 verses 7 says like this. பாருங்க, வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். உங்கள் வெட்கத்திற்கு பதிலாக இரட்டிப்பான பலன் வரும், இலட்சிக்கு பதிலாக தாங்கள் பக்கத்தில் சந்தோஷப்படுவீர்கள் சொல்லி ஆண்டுடைய வசனத்தில் வாசிக்கிறோம். ஆகினால இங்க வசனம் இப்படியா துவக்கிறார், உங்கள் வெட்கத்திற்கு பதிலாக இரட்டிப்பான பலன் வரும் என்று சொல்லி. My dear brothers and sisters, so once again I greet you in Jesus' mighty name. So the Bible says in chapter 61, the book of Isaiah, verses 7. So for your shame ye shall have double, and for confusion they shall rejoice in their portion thereof. In the land they shall pass it the double, everlasting joy shall be unto them, the Bible says. என்ன கருமையானவர்களே, இந்த கால நேரத்தில் இந்த வசனத்தை கவனித்து கொண்டு இருக்கிற உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் சொல்கிறாரு, வெட்கத்திற்கு பதிலாக இரட்டிப்பான பலன் வரும் என்று சொல்லி. டபுள் போர்ஷன்ஸ் ஆஃப் பிளஸிங்ஸ், இரட்டிப்பான பலன். ரெண்டு அநேக காரியங்கள் ரெண்டு குறித்து நாம் யோசிப்போம். அநேக விதத்தில் நம்ம பார்த்துருக்கோம். இரட்டிப்பு, இரட்டத்தனை. ஆண்டவர் பாருங்க, அநேகரை வேதத்தில் நம்ம வாசிக்கப்படும் போது இரட்டத்தனையான ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறார். டபுள் போர்ஷன்ஸ் ஆஃப் பிளெஸிங் வேர் obtained of by many people in the Bible, we can see as an example. அநேகர் இரட்டிப்பான ஆசீர்வாதங்கள், இரட்டிப்பான நன்மைகள் தேவன் கொடுப்பாரனால் ஒரு மனுஷனுக்கு அவர் இரட்டிப்பான நன்மை தான். அவர் இடிக்க வைத்து மனுஷன் இன்னொரு மனுஷனை இடுக்கி ஆசீர்வதிக்கிறான் பாரு. இடுக்கி வைத்து அவன் தனக்குன்னு வைத்து கொண்டு அதுக்கப்புறப்பட மற்றவனுக்கு உதவியார். அப்படி இல்லை, தேவன் அப்படிப்பட்டவர் இல்லை. The Lord will bless his people what he is having. அவர் என்ன வச்சிருக்கிறாரோ அந்த காரியத்து நிமித்தமாய் தேவன் அப்படி தம்முடைய ஜனங்களை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். இந்த கால நேரத்தில் ஆண்டவர் பாருங்க, இரட்டிப்பான பலன், இரட்டிப்பான காரியங்களை உங்களுக்கு ஆண்டவர் வைத்திருக்கிறார். வெட்கத்திற்கு பதிலாக. எப்போ நம்ம வெட்கப்படுவோம்னா, ஏதாவது ஒரு தவறான காரியத்தில் மாட்டிக்கொள்ளும் போது தான் வெட்கம் நமக்கு வெட்கம் உண்டாடும். மற்றவங்களை கூட நம்ம பார்த்து சொல்லிடுறோம், வெட்கமா இல்லையா, இவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்கிற இந்த காரியத்தை செய்கிறதுக்கு உனக்கு வெட்கமா இல்லையான்னு சொல்லி. இல்லை, பெண் பிள்ளைங்க குறிப்பாக அவங்க சாதாரணமாக இயல்பாக வெட்கப்படுவது உண்டு. ஒரு ஆண்கள், ஒரு 5-6 ஆண்கள் இருக்கிறாங்க, ஒரு மருத்துவமனையிலையோ இல்லை ஒரு மெடிக்கல் ஸ்டோர்லேயோ ஒரு ப்ராவிஷன் ஸ்டோரில் எங்கேயாவது இருக்கப்படும் போது ஒரு 4-5 ஆண்கள் இருக்கிறாங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட சகோதரியோ பெண்மணியோ அந்த இடத்துல வந்து நிற்பதற்கு கொஞ்சம் தயக்கப்படுவாங்க, வெட்கப்படுவாங்க. ஒருவேளை அப்படி போல தான் இங்கே நம்முடைய வாழ்க்கையில் வருகிற வெட்கமான ஒரு காரியம், அவமானம், ஏதோ ஒரு காரியத்தில் நாம் அப்படி விழுந்து போயிருக்கிறோம். இப்படிப்பட்ட சூழ்நிலேருந்து ஆண்டவருடைய வசனத்தில் ஆண்டவர் நம்ம பார்த்த அந்த காரணத்தில் சொல்கிறாரு, உன்னுடைய வெட்கத்திற்கு பதிலாக இரட்டிப்பான பலன் வரும்னு சொல்லி.
அதனால தேவன் தம்முடைய பிள்ளைகளை நடத்துவார், ஆசீர்வதிப்பார். அவர் இரட்டிப்பான காரியங்களை கொடுத்து தான் ஆசீர்வதிப்பார், தவிர அதில் எந்த விதமான மாற்று கருத்து கிடையவே கிடையாது. அதற்கு கீழே நம்ம வாசிக்கப்படும் போது இங்கே சொல்லப்படுகிறது, லட்சைக்கு பதிலாக தாங்கள் பக்கத்தில் சந்தோஷப்படுவார்கள்னு சொல்லி. லட்சைக்கு பதிலாக தன் பக்கத்தில் என்ன பண்ணுவாங்க? சந்தோஷப்படுவாங்க. அப்போ இதெல்லாம் கொடுக்கறது, இந்த காரியத்தை உண்டாக்குறது யாருன்னா ஆண்டவராகிய தேவன் தான். நன்மையை கொடுக்கிறவர், சந்தோஷத்தை கொடுக்கிறவர், பலனை கொடுப்பவர், உதவி செய்பவர், மேன்மை தருகிறவர், உயர்வை கொடுக்கிறவர், இதெல்லாம் யாருன்னா நம்முடைய தேவனாகிய கர்த்தர். ஆகினால இந்த காலை நேரத்தில் இந்த வசனத்தை கவனித்து கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் பாருங்க, நன்மைகளை தந்தருளுகிற தேவனாக, இரட்டிப்பான பலன், இரட்டிப்பான நன்மை. அதனால இந்த கடைசி பகுதியில் சொல்லப்படுகிறது என்னன்னா, எவர் லாஸ்டிங் ஜாய் ஷல் பி அன்டு தெம், நித்திய மகிழ்ச்சி அவர்களுக்கு உண்டாகும்னு சொல்லி. யாரெல்லாம் இந்த நன்மைகளை தேவனிடத்திலிருந்து பெறுகிறார்களோ, யாரெல்லாம் இந்த இரட்டிப்பான பங்க உடையவர்களாக இருக்கிறார்களோ, அவங்க வாழ்க்கையில் ஆண்டவர் என்ன செய்கிறார்னா, நிரந்தரமான எவர் லாஸ்டிங் நித்திய மகிழ்ச்சி. ஒரு மனுஷன் எடுத்துக்கொள்ள முடியாது. நித்தியம்னா அவ்வளோதான், கொடுக்கப்பட்டது தான். நோ மேன் கேன் டேக் இட் பேக். அதுக்கு விரோதமாவோ அதற்கு தடையாவோ எந்த மனுஷியும் நிற்கவே முடியாது. இந்த கால நேரத்தில் ஆண்டவருடைய கரம் பாருங்க, நம்ம எல்லா விதத்திலும் பாதுகாத்து நடத்துகிறவராக இருக்கிறார். ஆகினால நித்திய மகிழ்ச்சி அவர்களுக்கு உண்டாகும்னு சொல்றார் ஆண்டவர். நித்தியத்தின் காரியங்கள், the everlasting things will be happen. The everlasting joy will be fulfilled. The everlasting joy will be fill your hearts or fill your hearts. இருதயத்தை நிரப்பான். ஆகினால தேவன் பாருங்க, இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை காரியத்தில் தான் நம்முடைய பிள்ளைகளை தேவன் ஆசீர்வாதத்தை நடத்துகிறவராக இருக்கிறார். ஆகினால இந்த ஏசாயா 61ஆம் அதிகாரத்தை நீங்கள் முழுக்க இதை வாசித்து இது முழுமையான காரியங்களை நீங்கள் அடைந்து கொள்ளும்போது, இந்த காரியங்களை நீங்கள் தெரிஞ்சு கொள்ளும்போது, இதில் ஆண்டவர் நமக்கென்று வைத்திருக்கிற இந்த ரகசியமான காரியங்களை, இந்த உன்னதமான ஆசீர்வாதமான காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் பெற்றுக்கொள்வதற்கு அது ஏதுவாக இருக்கும். அதனால் இங்கே வசனம் சொல்ல, உன் வெட்கத்திற்கு பதிலாக இரட்டிப்பான பலன் வரும்னு சொல்லி கடைசியில் சொல்லப்படும் நித்திய மகிழ்ச்சி அவர்களுக்கு உண்டாக்கும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். நம்ம ஜெபிக்க போகிறோம். நல்ல பிதாவே, நித்திய மகிழ்ச்சியை தருகிறவர், இரட்டிப்பான நன்மையை தருகிறவர் நீர் ஒருவரே. அன்பு கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. கர்த்தருடைய ஆசீர்வாதங்கள், கர்த்தருடைய தயவு, ஆறுதல், இரக்கம் இந்த பிள்ளைகளோடு கூட இருந்து இந்த நிகழ்ச்சியை பார்த்த இந்த பிள்ளைகளுக்கு எல்லாருக்குமாய் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை உண்டாக்குவீர். இந்த கால நேரத்தில் ஆண்டவர் இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார்.